சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழா. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பவள விழாவில் ஜெகத் ரட்சகன், பழனி மாணிக்கம் உள்ளிட்டோருக்கு திமுக விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிஷி துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அரசியல் கட்சி தொடங்கிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பெரியாருக்கு முதல் மரியாதை செலுத்தியுள்ளார். திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுள்ள விஜயின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக செல்வ பெருந்தகை RS பாரதி உள்ளிட்டோர் வரவேற்பு. விஜய் தேசிய பக்கம் வந்தால் கூட பரந்த மனப்பான்மையோடு அழைத்துச் செல்வோம். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய் திராவிட சாயலில் பயணிப்பதால் எப்போது சாயம் வெளுக்குமோ என போக போகத்தான் தெரியும் என்று தமிழிசை விமர்சனம். சுங்கச்சாவடிகளை கடந்து செல்வதற்கு வசூலிக்கும் கட்டணம் வாகனங்களின் விலையை விட அதிகம். சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இந்திய கடற்பரப்பில் நின்று கொண்டிருந்த 3 மீனவர்கள் படகுடன் கைது. இலங்கை மீனவர்கள் மூவரும் எல்லை தாண்டி மீன் பிடித்தார்களா அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து கடலோர காவல்படை தீவிர விசாரணை. கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 3ஆம் பாலினத்தவரின் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது. மாணவர் சேர்க்கை குறிப்பேட்டில் சிறப்பு பிரிவை வகைப்படுத்தவில்லை என்பது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உண்மையாக உழைத்த தொண்டர்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதிப்பதில்லை. ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பில் உருவான நாம் தமிழர் கட்சியை சீமான் பெயரில் பதிவு செய்திருப்பதாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட வழக்கறிஞர் பிரபு பரபரப்பு குற்றச்சாட்டு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.